குட் மார்னிங் மாதிரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் இருந்து மீன் குழம்பு. அது ஒரு டேஸ்ட்டுங்க. எங்கள் அண்ணி சூப்பராக இருப்பாங்க. எங்கள் ஊரில் வந்து ரோகு கட்லான்னு கிடைக்கும். ரொம்ப கடல் மீன்லாம் கிடைக்காது. ரோகு கட்லான்னு ரொம்ப நல்லாயிருக்கும். கடல் மீன் அவ்வளோ கிடைக்காது. அது ஒன்று தான் கிடைக்கும். பட் எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம இதில் மேட்டூர்லேருந்து வர மீனுங்க. அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள் பெருசாக எடுத்தோம்னா முள் கம்மியாக இருக்கும். அதனால தான் அங்கே எடுத்தால் அம்மா சாப்பிட மாட்டாங்க. அண்ணி, அண்ணா பையன், நானும் இவர் 5 பேர்னு பெரிய மீனாக எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இதுவா இந்த நாள் கந்தாசிரமம் போயிட்டு வரும்போது அம்மா பேட்டில் நான் சொன்னல இந்த பால்கோவா, என்னது பவித்ரா மகாலட்சுமின்னு சொல்லிட்டு அம்மா பேட்டில் ஒரு பால்கோவா கடை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அங்கே சும்மா இந்த இது எடுத்த சிப்ஸு, அப்புறம் முள் இருக்கும். நான் சொன்னேன் பெருசாக எடுத்தால் முள் இருக்காது. சொல்லுவாங்கள்ல, இந்த பிறப்பு தான் டைம் இல்லை எங்களுக்கு. மீன் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் டைம் இருக்காது. நான் சாப்பிட்ற டைம் இருக்காது. இந்த ஹீட்டுக்கு என்னங்க இன்றைக்கி அவ்வளோ ஹீட்டுப்பா. ஆஃபீஸே க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி மந்த் எண்டு தானே, மந்த் எண்டோட சண்டே தானே. ஹாப்பியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி நான் போனதே லேட் ஆஃபீஸ்க்கு. இன்றைக்கி வீடு க்ளீனிங்கு. சண்டே ஆனால் அது ஒன்று பண்ணுவோம். அப்போ தான் எங்களுக்கு வேலையே ஆகும். நீங்கள்லாம் வேறு லெவல் சேல்ஸ் கொடுக்குறீங்க. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க மதியம்? காஸ்டியூம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நைட்டி மீன் பொறுமையாக சாப்பிட்ணும். சாப்பிட்டு வரட்டா? உங்கள்கிட்ட சாப்பிட்டு பேசுகிறேன். ரசம் தான் நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா மீன் குழம்பு யாருமே வைக்க முடியாது. அப்படியே தேனாட்டம் இருக்கும். எப்படி தெரியுங்களா, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் குளம் இருக்கும். இந்த நெத்திலி மீனா குட்டி குட்டியாக இருக்குமே, ஐயோ சான்ஸே இல்லை. அதை அப்படியே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி மீன் சட்டியில் அப்படியே செஞ்சு, இதான் சொன்னேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு கண்ணாடி போடாமையோ இல்லை இவ்வளோ நேரம் இந்த ஏஜுக்கு நிற்கிறதும் காரணமே எங்கள் அம்மாவோட ஃபுட்டு. அவ்வளோ வெரைட்டி செய்வாங்க. அந்த மீன் குழம்பே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஐயோ, அப்படியே ஒரு சொல்லுவாங்களே தேன் கலர் இருக்குல்ல, அந்த கலரில் தான் மேலே மிதங்கும். எண்ணெய் நல்லெண்ணெயில் செய்வாங்க.